بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு இமாம் கூறுகையில், லா தஜஅலுல்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக்க, உங்களை பார்ப்பவர்களிலே அல்லாவை அற்பமானவனாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறுகின்றார். இந்த உலகத்தில் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் அனைவரும் என்னை நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நானும் நீங்களும் நினைத்து நல்லவைகளை மாத்திரம் இவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி தீய கெட்டவைகளை இவர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இரகசியமாக நானும் நீங்களும் செய்ய பார்ப்போம். இந்த இமாம் கூறுகையில், லா தஜஅலுல்லாஹ், உங்களை பார்ப்பவர்களிலேயே அற்பமானவனாக அல்லாஹ்வை நீங்கள் நினைக்காதீர்கள். காரணம், இந்த உலகத்தில் எந்த கண்ணும் உங்களை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம், அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்ற அந்த எண்ணம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக நிலை பெறச் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றதை பார்க்கலாம். உண்மையிலேயே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இந்த எண்ணம் ஒரு ஈமானிய ஒரு சகோதரனிடத்தில் வர்றது ஈமானுடைய ஒரு அடிப்படை அம்சமாகும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் துஃபு மாஃபி சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வயஅலமு மாஃபி வயஅலமுல்லாஹ், உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் எதை வெளிப்படுத்துகின்றீங்களோ அதையும் யஅலமுல்லாஹ், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வயஅலமு மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் இந்த அடிப்படையை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய ஒரு உயரிய பண்பாகவே அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு பஸீருன், அல்லாஹ் பார்ப்பவன். என்னையும் உங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் என்னுடைய உங்களிடத்தில் மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு உயரிய ஈமானிய அம்சம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து இஹ்சான் என்றா என்னன்னு கேட்குறாங்க. இஹ்சான் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்று நீங்கள் வணங்குறீங்க. ஆனால் அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்று வணங்கினதுக்குன்னா நீங்கள் அவனை பார்க்க இல்லை. ஃபைனல்லாஹ யராக், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான்.
இப்படி நீங்கள் எதை செய்தாலும் அதுதான் இஹ்சான், அது வணக்கம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலாக சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படைக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக நானும் நீங்களும் எதை செய்வதாக இருந்தாலும் அது இந்த வணக்கம் என்ற அடிப்படைக்குள்ள வந்துவிடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நபித்தோழர்களிடத்தில் இந்த பண்பை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் பார்க்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் இந்த உலகத்தில் எவ்வளவு இழிவு, கேவலம், பிரச்சனைகளை சந்தித்தாலும் நான் என்னுடைய ரப்புக்கு உண்மையாளனாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் உறுதியாக இருந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகாமல் ஊரில் தங்கிடுறாரு. பின்னாடி போகலாம் என்றது போகவே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் யுத்தத்தை முடித்து திரும்ப ஊருக்கு வர போகிறாங்க. ஊருக்கு வர்ற அந்த செய்தியும் அவருக்கு கேள்விப்படுது. இப்போ அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வந்தா நீ உண்மையை சொல்லிடாதீங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பொய்யை சொல்லிடுங்க. இவரும் ஒரு பொய்யை தயார்படுத்தி வச்சிருக்கிறார், ரசூலுல்லாஹ் வந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரது மனசுக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்கின்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பொய்யை சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். சரி, ரசூலுல்லாஹ் வர்றாங்க. 80க்கும் மேற்பட்டவங்க பொய்யான காரணங்களை சொல்லிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் இவர் முன்னாடி, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி கஅப் இப்னு மாலிக்கும் போய் உட்கார்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாலிக்கே, கஅப் இப்னு மாலிக்கே, என்ன நடந்துச்சு, ஏன் வரையில்லை, உங்களுக்கு வாகனம் கிடைக்கவில்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லக்கத அலிம்து லஇன் அத்தஸ்துகல் யௌம ஹதீஸ கஸிபின், எனக்கு வாகனம் கிடைச்சிருச்சு, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பொய்யை சொன்னேன்னு வைங்களே, தர்தா பிஹி அன்னி, நீங்கள் என்ன இந்த நேரத்தில் என்னை திருப்தி கொள்ளுவீங்க. சரி, நம்ம கஅப் இப்னு மாலிக் தான் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்கள் என்னை பற்றி நீங்கள் திருப்தி அடைந்து கொள்வீர்கள். லயூஷிகன்னல்லாஹ் ஐ யுஸ்கிதக அலைய, ஆனால் அல்லாஹ் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தின அப்போது நீங்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடிய ஒருவராக மாறிவிடுவீர்கள். வலையின் அத்தஸ்துக ஹதீஸ சிதகின், நான் உங்களிடத்தில் உண்மையை வெளிப்படுத்தினேன் என்றால் அந்த உண்மையின் காரணமாக நீங்கள் என்னிடத்தில் கோபம் கொள்ளலாம். லஅர்ஜு ஃபீஹி அஃப்வல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று கஅப் இப்னு மாலிக் சொல்கின்றார். யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்துக்கு வரத்துக்கு எந்த காரணமும் எனக்கு இல்லை, நான் வேண்டுமென்றே தான் வராமல் இருந்தேன் என்று சொல்லிட்டு போகிறான். அவருடைய உள்ளத்தில் என்ன, ஒரு பொய்யை சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, நபித்தோழர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன, என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவன் அவனுக்கு தெரியும். அவன் வெகு விரைவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை அறிவித்து கொடுப்பான். கொடுத்ததற்கு பின்னாடி என் குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் நபித்தோழரிடத்திலேயும் நட்பெயர் இருக்காது. எதை வேண்டுமானால் நான் இந்த உலகத்தில் சந்திப்பேன் என்று அந்த சஹாபி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அல்லாஹ்வை அற்பமாக அவர்கள் நினைக்கவில்லை. ஈமானிய உயரிய இடத்துல கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த நேரத்தில் உண்மை பேசுவதற்கு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படையை வெளிப்படுத்தினார்கள். பல இன்னல்களை, பிரச்சனைகளை அதுக்கு பிறகு சந்திக்கிறாங்க அந்த சஹாபாக்கள். அந்த மூணு பேரும் பல இன்னல்கள், யாருமே பேசுறது கிடையாது, சலாம் சொல்றது கிடையாது, முகத்தை பார்க்கறது கிடையாது, குடும்பத்தில் உள்ளவங்க மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசி 10 நாள் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். ஆனால் நான் என் ரப்புக்கு உண்மையாளனாக இருந்தேன். கடைசியாக பாவ மன்னிப்பை பெறுகின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மை பேசியதனால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். எனவே இதற்கு பின்னாடி என் வாழ்க்கையில் நான் உண்மையை தான் பேசுவேன் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் அவர்களை சிலாஹித்த அல்லாஹ் வசனங்களை இறக்கியதையும் பார்க்கலாம். இந்த தன்மை என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் சிம்பிளாக அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு போகிறோம். என்ன நினைக்கிறோம், அவனுக்கு எங்கே தெரிய போகுது, யார் சொல்லுவாங்க, உண்மையிலே அவனுக்கு தெரியாது தான், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, நான் அவனை ஏமாத்துறனே, ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றுவோம். இப்போ இந்த சஹாபி சொல்லியிருந்தால் ரசூலுல்லாஹ் ஏமாறி இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்போம், அது வேறு செய்தி. அந்த ஸ்பாட்டில் ரசூலுல்லாஹ் ஏமாறி இருப்பாங்க. இப்படி நாங்கள் எத்தனை பேரை ஏமாற்றுகின்றோம். மனைவியை ஏமாற்றுகின்றோம், நண்பர்களை ஏமாற்றுகின்றோம்,
வியாபாரத்தில் எத்தனை பேரை ஏமாற்றுகின்றோம், நினைக்கின்றோம் யாருக்குமே தெரியாது, யாரும் பார்க்கவில்லை, யாருக்குமே தெரியாது, நான் நல்லவனாக, நான் நேர்மை உள்ளவனாக, நான் உண்மையாளனாக, நான் வெளிப்படையாக நடந்து கொண்டேன் என்று நாங்கள் பேசுகின்றோமே தவிர, ஆனால் நாங்கள் எதை நம்பியிருக்கின்றோமோ, எந்த இறைவனை நம்பியிருக்கின்றோமோ அவனுடைய உயரிய பண்புகளில் ஒன்றுதான் வல்லாஹு பசீருன், அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று. எனவே அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை நானும் நீங்களும் இழந்து விடுகின்றோம். நபி அவர்கள் ஒரு செய்தியில் அழகாக சொன்னார்கள், லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இல்லை. திருடுபவன் திருடும் போது அவன் மூமினாக இல்லை. பிறருடைய சொத்தை அபகரிக்கின்ற போது அவன் மூமினாக இல்லை. காரணம், உண்மையான மூமினாக இருந்தால் அந்த ஈமானுடைய பண்புகள்ல ஒன்றுதான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த பண்பு. அந்த பண்பை இவன் இழந்து விடுகின்றான். இழந்து விடுகின்ற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அவன் உண்மையான மூமினாக இல்லை அப்படின்னு சொல்லி. எனவே எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், நாங்கள் உண்மையாளர்களாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. பொய்யை, ஏமாற்றுவதை, நம்பிக்கை துரோகங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தில் நட்பேறுகளை எங்களை சுத்திருக்கிறவங்களிடத்தில் இருக்கலாம். மரணத்துக்கு பின்னாடி அல்லாஹ்விடத்தில் அந்த நரகத்தையும் கெட்ட அந்த வேதனைகளையும் தான் நானும் நீங்களும் சுமக்க வேண்டி வரும். எனவே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதுமே அற்பமானதாக நாங்கள் நினைக்கவே கூடாது. ஒரு அழகான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், குல்லு உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் எல்லாருடைய பாவங்களை எல்லாரும் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள், இல்லல் முஜாஹிரின், முஜாஹிரின்களை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், முஜாஹிரன்னா யார்? எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இந்த முஜாஹிரின்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வ இன்னல் மஜானா, அந்த மஜானா என்ற என்னன்னு சொன்னால், ஒருவன் யாருக்குமே தெரியாமல் இரவுல ஒரு பாவத்தை செய்கிறான், யாருக்குமே தெரியாமல் பகல் பொழுது என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய நண்பர்கள் அல்ல சக மனிதர்களிடத்துல அமில்துல் பாரிஹத கதா வகதா, நான் நேற்றிரவு இன்னென்ன பாவங்களை இன்னென்ன தவறுகளை செய்தேன் என்று எவன் வெளிப்படுத்துகின்றானோ, அப்போ அவனிடத்துல கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லை தானே, அட நான் யாருக்குமே செய்யாமல் தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சேன். அந்த ஹதீஸினுடைய ஒரு பகுதி வந்து வக்கத சத்ரஹுல்லா, அல்லாவும் மறைத்திருக்க அந்த பாவத்தை செய்கிறான், யாருக்குமே அல்லாவும் வெளிப்படுத்தவில்லை, இவனை யாருக்கு சொல்ல. ஆனால் இவனாகவே காலையில் எழும்பி மற்றவர்களிடத்துல நான் நேற்றிரவு இன்னென்ன தவறுகளை இன்னென்ன பாவங்களை செய்தேன் என்று எவன் வெளிப்படுத்துகின்றானோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், இவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லி. குல்லு உம்மத்தின் முஆஃபன், என்னுடைய சமூகத்தில் சகல பேருடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ், இவர்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று. செய்த பாவம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் செய்தார். ஆனால் செய்ததையும் வெளிப்படுத்தி பெருமையோடு அடுத்தவர்களிடத்தில் வெளிப்படுத்துகின்றார்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று. அப்போ ஒரு மூமின் இடத்துல ஆழமாக பதிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பண்பு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார், இந்த பண்பை யார் இழப்பார்களோ அது நயவஞ்சகத்தினுடைய ஒரு பண்பாக குணமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வைதா கீல லஹும் தஆலவ் இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூலி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால், ரஅய்தல் முனாஃபிகீன, நயவஞ்சகர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யசுத்தூன அன்க சுதூதா, அவர்கள் புறங்காட்டி புறக்கணிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், மொத்தமாகவே புறக்கணிப்பீர்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு சோதனை கஷ்டம் துன்பம் வருகின்ற போது ரசூலுல்லாஹ் கிட்டே வந்து யஹ்லிஃபூன பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரை, இன் அரதனா இல்லா இஹ்சான வ தௌஃபீகா, நாங்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தான் நாங்கள் நாடினோமே தவிர வேறு எதையும் நாங்கள் நாடவில்லை என்று அல்லாஹ்வின் மீதே அவர்கள் பொய் உரைக்கின்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், யஅலமு மா ஃபீ குலூபிக்கும், அவர்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்கின்றது என்பதை முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றேன், அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது அல்லாஹ் அறிவான், நீங்கள் உண்மையிலே உண்மையை தான் பேசுகின்றீர்களா அல்லது பொய்யுரைத்தார்களா அல்லாஹ்வுக்கு தெரியும். ஃபஅரித் அன்ஹும், அவர்களை புறக்கணியுங்கள்.
என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் நயவஞ்சகர்கள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றதை பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன தெரியலண்டா, இப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் இடத்துல வந்து அவர்களை திருப்திப்படுத்துகின்றோம். நாங்கள் நன்மையை தான் நாடினோம், நாங்கள் ஒற்றுமையை தான் நாடினோம், எங்கட மனசில் எந்த கெட்டெண்ணமும் இல்லை, நாங்கள் கெட்டது நாடவே இல்லை, நாங்கள் பொய்க்கு உங்களை பின்னாடி நாங்கள் வர இல்லை, உங்களை நம்பிக்கை கொள்ளாமலாம் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லவர்கள் என்று அவங்கள பீத்தி கொள்கின்றார்கள். யஹ்லிஃபூன பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு சொல்கின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலையும் பல பேர் அப்படி பார்க்கலாம். வியாபாரத்தில் மற்ற விஷயங்களை அடே அல்லாஹ் ஒருத்தன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சிந்தனை அணுவலும் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக, நீங்கள் எங்கே சத்தியம் செய்ய சொன்னாலும் நான் சத்தியம் செய்கிறேன், நான் இப்படிதான் இதுதான் செஞ்சேன் என்று சொல்லி பலரும் பல காரியங்களிலே சத்தியம் செய்கின்றதை பார்க்கலாம். அல்லாஹ் இது நயவஞ்சகத்தினுடைய ஒரு பண்பாக, நயவஞ்சகர்களின் ஒரு குணமாகவே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன்னா அவங்களிடத்துல தான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த சிந்தனை என்ன இல்லை. அல்லாஹ்வே சொல்கின்றான், நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், யஅலமு மா ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்றதை நீங்கள் மறைத்து வைத்திருந்ததை அல்லாஹ் அறிகின்றான். ஃபஅரிது அன்ஹும், அவர்களை புறக்கணியுங்கள் என்று சொல்லி ஈமான் குறித்து அல்லாஹ் நயவஞ்சகர்களுடைய ஈமான் குறித்து பக்ரானுடைய ஆரம்ப வசனங்களை பேசுகின்ற போதும் அல்லாஹ் கடைசியாக சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், யாரு நம்பிக்கை கொண்டவர்கள் யாரு மடையர்கள் என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏன்னா அந்த நம்பிக்கை கொண்டவங்களை அவங்கள பார்த்து சொல்றாங்க, நம்பிக்கை இந்த மூடர்கள் மடையர்கள் நம்பிக்கை கொள்வதை போல நாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, நாங்கள் எங்கட நம்பிக்கை எங்கட ஈமான் ஸ்ட்ராங்கான ஈமான். அப்போ அல்லாஹ் அந்த நயவஞ்சகர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது யாரு மடையர்கள் மூடர்கள் என்பதை முஹம்மதை நான் அறிவேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை சிந்தனையை நானும் நீங்களும் இல்லாமல் ஆக்குவது, எங்ககிட்ட இருந்து அதை எடுத்துறது இருக்குது இல்லை, அல்லாஹ் சொல்கின்றான். அது வந்து நயவஞ்சகத்தினுடைய ஒரு பண்பாக குணமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன்னா எங்களிடத்துல அது இருக்கலாம். பல நேரங்களில் அந்த ஆரம்பத்தில் அந்த இமாமுடைய அந்த வாசகம், லா தஜஅலுல்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக்க, உங்களை பார்ப்பவர்களில் அல்லாஹ்வை அற்பமானவனாக நீங்கள் நினைக்காதீங்க. மற்ற எல்லாரையும் நாங்கள் உயர்வாக நினைப்போம். என் வாப்பா பார்த்துடக்கூடாது, உம்மா பார்த்துடக்கூடாது, நானா பார்த்துடக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துடக்கூடாது, உலகத்துள்ள யாருமே பார்த்து யாருக்குமே தெரியாது, பயப்படுறோம் இல்லை, அஞ்சுகின்றோம் இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், நீ அஞ்சுவதற்கு மிக தகுதியானவன், மிக உயர்ந்தவன், இவர்கள் அனைவரையும் விட உன்னுடைய ரப்பு தான், அவனை அற்பமானவனாக, அவனை ரொம்ப லேசானவனை ஆக்கிறாது. என்னுடைய உங்களுடைய உள்ளங்களில் அது இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்துச்சு வைங்களே, நாங்கள் தனிமையில் பாவம் செய்வோமா? கெட்டதை நோக்கி நானும் நீங்களும் பயணம் செய்வோமா? மற்றவர்களை ஏமாற்றுவோமா? குடும்பங்களிடத்தில் ரொம்ப ரொம்ப எங்களை நம்புறவங்களிடத்தில் நாங்கள் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருப்போமா? இப்படி பல காரியங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். எங்கெல்லாம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற என்பதை மறந்து கள்ளத்தனமான அல்லது வந்து பாவமான காரியங்களை நானும் நீங்களும் எங்கெல்லாம் செய்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்தால் நான் மாற வேண்டிய இடம். இனி நான் அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய குடும்பங்கள் இடத்துல, என்னுடைய நண்பர்கள் இடத்துல அப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய வியாபாரத்தில் நான் அப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய தனிமையில் நான் அப்படி இருக்கக்கூடாது. மிகச்சிறந்த மிக உயர்ந்த நல்ல ஒரு மூமினாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள வரும். இந்த நம்பிக்கையை எங்களுடைய குடும்பங்களிடத்துல நாங்கள் ஏற்படுத்தும். உம்மா வாப்பா யாரு இல்லாவிட்டாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை அந்த மனைவி இடத்துல குழந்தைகளிடத்துல இருந்தா உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் நம்பி அனுப்பலாம். ஏன்னா அவன் வந்து கெட்டவனாக மாற மாட்டான். அவனிடத்துல ஈமான் இருக்குது. எங்களுக்கு தெரியும், குகைவாசிகள் அந்த குகைக்கு போன 3 பேருடைய சம்பவத்தினுடைய அடிப்படை என்ன? என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என் பெற்றோர்களுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடாது. அப்போ தூங்கிட்டாங்க, உலகத்துல யாருமே பார்க்கல, பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தா, பிள்ளைங்களை சாப்பாடு கொடுத்தா என்னை தலைக்கு மேலே அவங்க என்னைய வச்சிடுவாங்க, என் மாப்பிள்ளை என்னை கவனிச்சிட்டாருன்னு சொல்லி. ஆனால் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என் தாய் தந்தையை நான் கவனிக்க வேண்டும். என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த பெண்ணோடு நான் தனிமையில் இருக்கக்கூடாது. என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இது என்னுடைய சொத்து அல்ல, இது உன்னுடைய சொத்து என்று
கொடுத்தவருடைய அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லி காண்பித்து வல்லாஹு பஸீருன் வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் அறியக்கூடியவன் என்று அந்த உயரிய பண்பின் மூலமாக அவர்கள் அந்த குகையிலிருந்து வந்த அந்த வரலாறை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காண்பித்து யார் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பண்பை தங்களுடைய உள்ளங்களிலே எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகளும் இருக்கின்றது என்பதை சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களில் அல்லாஹ்வை அற்பமானவனாக நாங்கள் ஒருபோதுமே நினைக்கக்கூடாது. பல சந்தர்ப்பங்களில் பல துவாக்களுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னால், நான் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடு. பயணத்தில் ஒரு துவாவை கூட யாரெல்லாம் நல்ல காட்சிகளை என்னுடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒருவனாக என்னை நீ ஆக்கிவிடு. கெட்டதை பார்க்கலாம், ஆனால் உடனே மனசுக்குள்ளே வரும், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், எனவே நான் கெட்டதை பார்க்கக்கூடாது. என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் கெட்டதை செய்யக்கூடாது. இந்த எண்ணம் ஒரு ஈமானிய சகோதரனிடத்தில் இருக்க வேண்டும், இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஈமான் உயர்வாக இருக்கும். எனவே அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை நானும் நீங்களும் அற்பத்திலும் அற்பமானதாக நானும் நீங்களும் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. உலகத்தில் உள்ளவர்களுடைய பார்வைகளை விட அல்லாஹ்வின் பார்வை மிக உயர்ந்தது. எனவே இந்த உலகத்தில் யார் எவன் என்னை பார்த்து என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. என் ரப்புக்கு, என்னுடைய மறுமை வாழ்வுக்கு உண்மையானவனாக, தூய்மை உள்ளவனாக நான் இருக்க வேண்டும், உண்மையான விசுவாசியாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களில் பலரும் பல சந்தர்ப்பங்களில் சில கேள்விகளை கேட்போம். நாங்கள் நிர்வாணமாக குளிக்கலாமா? ஏன் அந்த கேள்வியை கேட்குறோம்னா, பாத்ரூமுக்குள்ளே நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேறு யாருமே இல்லை. ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நாங்கள் அந்த கேள்வியை கேட்குறோம். இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி நாங்கள் கேள்விகளை கேட்குறோம், நடந்து கொள்கின்றோம். ஆனால் அப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே நாங்கள் அதை மறந்துடுறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது. உண்மையிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய பல இடங்கள் இருக்குது. குளிக்கிற அந்த 5 நிமிஷத்தில் அப்படி ஒரு கேள்வியை நாங்கள் கேட்குறோம். சரியான கேள்வி, உண்மையான கேள்வி. அப்படி ஒரு ஆசை, ஒரு எண்ணம் ஒரு ஈமானுடைய உள்ளத்தில் வர்றது நல்லது தான். ஆனால் மற்ற நேரங்களில் அல்லாஹ் இல்லையா, அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முகஸ்துதியை பற்றி சொல்லுகின்ற போதே எப்படி சொல்கின்றார்கள் என்றால், லா அஹத அகைரு மினல்லாஹ், உலகத்திலே அதிகம் ரோஷப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். வலிதாலிக ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வமா பத்தன. ரசூலுல்லாஹ் அதனால தான் வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். வெளிப்படையான மானக்கேடான காரியங்களையும் ரகசியமான மானக்கேடான காரியங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறதுக்கான காரணமே அல்லாஹ் ரோஷப்படுவதற்கு தகுதியானவன். உம்மோட முன்னாடி நாங்கள் சில விஷயங்களை செய்வோமா? வாப்பட முன்னாடி செய்வோமா? என் புள்ளட முன்னாடி செய்வோமா? நண்பர்களுக்கு முன்னாடி செய்வோம், சமூகத்துக்கு முன்னாடி செய்வோமா? ஏன் செய்ய மாட்டோம்? ஏன்? என்னுடைய மானம் பெருசு, என்னுடைய மரியாதை பெருசு, என்னுடைய கௌரவம் பெருசு. பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னுடைய தாய்க்கான கண்ணியமும் இல்லை, தந்தைக்கான கண்ணியமும் இல்லை. இதனால தானே நாங்கள் பார்க்காம செய்யாமல் இருக்கிறோம், எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, அஹத அகைரு மினல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களை விடவும் அதிகம் ரோஷப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் தான். அல்லாஹ்வை நாங்கள் உயர்வாக தந்தையை விட, தாயை விட, உலகத்துள்ள அத்தனை பேரை விட கொண்டு மேலே வைக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக செய்த நன்மைகளை அதனால தான் அல்லாஹ் நீ அவனிடத்திலே போய் கேட்டுக்க, நீ யாருக்காகவே நீ அந்த நன்மையை செய்தையோ அவனிடத்துல போய் கேட்டுக்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் செய்யல. முகஸ்துதி என்று நாங்கள் பேசுகிறோம், ரியா என்று சொல்லி அவர்களிடத்திலே போய் கேட்டுக்க.
நாளை மறுமையில் அல்லாஹ் புறக்கணிப்பான சில பேரை. நீங்கள் எனக்காக வேண்டி என்ன தர்மம் செய்யவில்லை, எனக்காக ஜியாது செய்யவில்லை, காரணம் அடுத்தவர்களுக்காக வேண்டி செய்தவர்கள், உலகத்தில் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை நம்புவதற்காக, நல்ல பெயர் எடுப்பதற்காக. இஸ்லாம் சொல்லுது, நீங்க நல்ல பெயர் எடுக்க வேண்டிய ஆள் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்விடத்துல நல்ல பெயர் எடுக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாருடைய கண்ணை வேண்டுமானால் நாங்கள் மறைத்து விடலாம், மூடி விடலாம். நானும் நீங்கள் வாழக்கூடிய இந்த ஊரில் சில ஏரியாக்களுக்கு போனால் அந்த ஏரியாவில் என்னை தவிர எனக்கு அந்த என்ன யாருக்குமே தெரியாது தான். ஏன்னா நான் மட்டும்தான், எல்லாமே புதுசு. தந்தையுடைய நண்பர்களோ என்னுடைய நண்பர்களோ எனக்கு தெரிந்தவர்களுடைய நண்பர் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு மூமின் அந்த இடத்துக்கு போனால் அவனுடைய உள்ளம் என்ன சொல்லணும் என்றா, என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய பார்வை மிக உயர்ந்தது, சிறந்தது. அதை நான் அற்பமானதாக ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. எனவே யா அல்லாஹ், உனக்கு உண்மையான ஒரு மூமினாக, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு உண்மையான மூமினாக, நான் எதையெல்லாம் இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனோ அந்த நம்பிக்கைக்கு உண்மையான ஒரு மூமினாக நான் இந்த உலகத்தில் வாழுகின்றேன் என்று அந்த பாவங்களிலிருந்து ஒதுங்கி அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் சரணடையக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எனவே உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கிறான் என்ற அந்த உயரிய அந்த ஈமானிய பண்பை நானும் நீங்களும் ஆழமாக எங்களுடைய மனதுகளிலே பதிய வைத்து மறுமைக்காக வாழக்கூடிய மூமின்களாக மாறுவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.